ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னா, நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து சர்வீஸ்க்கு கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் டிவி சர்வீஸ்க்காக போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேலை இருக்கோம். இதே மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய பேர் நம்மளை கூப்பிட்டு இருந்தாங்க டிவி சர்வீஸ் பண்ண. நம்மளால போக முடியாது இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சென்னைக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அது கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே கூப்பிட்டுருக்காங்க. எல்லாரையும் கவர் பண்ண முடியுமா நமக்கு தெரியல. என்னால ட்ரை பண்ணி பார்க்கலாம் கவர் பண்ண முடியுதான்னு. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பர்ல வந்து நீங்க போட்டோஸ் வீடியோஸ் என்ன ஃபால்ட்ன்ற சென்ட் பண்ணுங்க. அப்புறம் அட்ரஸ் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுங்க. இப்போ இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்து வீடியோ ரீச் பண்ணிடுவேன். நான் உங்களுக்கு ரீச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நம்ம ஃபாலோவர் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அவருக்கு என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, டிவி டெட்ல இருக்கு, எந்த ஒரு இண்டிகேஷனுமே எரியல. கஸ்டமர் வந்து ஒரு 20 டேஸாக வந்து இது ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்மளும் வந்து போட்டு செக் பண்ணிலாம் பார்த்தோம், சுத்தமாக ஆன் ஆகலை தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன் பை ஒன்னாக வந்து ஸ்டெப்பு ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ டிவி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பார்த்துங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். நிறைய டஸ்ட் இருக்குது, ஃபுல்லாகவே டஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த முதல்ல வந்து இந்த போர்டில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல கொஞ்சம் ரஸ்ட்டாகவும் ஆயிருக்கு. அந்த ரஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு தின்னர் ஊற்றி நம்ம ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நான் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்ததுல பவர் போர்டு ஓகே, மதர் போர்ட்லேருந்து தான் சப்ளை அவுட்புட் வரல. அப்படி செக் பண்ணும்போது சில இடத்துல வந்து வோல்டேஜ் வந்து எதுவுமே வரல. அப்போ வந்து இந்த 3.3 வோல்ட் கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட்டாக இருந்தது. அதனால் இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி செக் பண்ணேன். டிவி ஆன் ஆகிடுச்சு. அப்புறம் டிவி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் முதல்ல. அப்புறம் ஆன் பண்ணி செக் பண்ணி காமிச்சேன். அதை பார்த்தோன்னே அவர் ஓகே, ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. இப்போ அவர் ரிவ்யூ வந்து நம்ம கேட்போம். பவர் ஆன் ஆகல. ஒரு 20 டேஸ் அப்படியே வச்சுட்டு இருந்தோம். நான் சரி புது டிவி வாங்குறதே போயாச்சு, சரி போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சரி எங்க ஒய்ஃப் வந்து அது உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு சரியா எடுக்க தெரியல. என் பையன் சண்டேன்றதால அவர் வந்து லிங்க் ஓபன் பண்ணி அந்த நம்பருக்கு கிடைச்சது. நாங்க ஃபோன் பண்ண நேரம் பார்த்து அவர் சென்னை விசிட் இருந்தது. அது எங்களுக்கு ஒரு காட் கிஃப்ட், ஒரு லக். அவர் நேரம் எங்க வீடு வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ஹாப்பி. நாங்க சூப்பரா ஆயிடுச்சு எங்க டிவி. பயந்துட்டே இருந்த எவ்வளவு செலவாக போகுதுங்கிறது ஒன்றுமே சிம்பிளா முடிச்சு கொடுத்தாரு. அது ஒன்றுமே ஷார்ட் வந்து எடுத்து கொடுத்து ஒரு பெரிய மேட்ரே சொல்லி முடிச்சு கொடுத்தாரு. நல்லா பக்காவா இருந்துச்சு டிவி. ரொம்ப சூப்பர். அவர் வந்து மேலும் மேலும் வளர்ந்து எல்லாரும் நல்லா ஒரு சர்வீஸ் பண்ணோம். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. இதுல வந்து காசு பெருசு இல்லை. அவர் வந்து அந்த கைண்ட்னஸா அந்த அந்த டெடிகேஷனா அவர் ஒர்க் பண்ணாரு பாருங்க, அது ரொம்ப சூப்பரா பிடிச்சது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.